நம்ம இன்றைக்கி பேட்டரி ஹெல்த் செக் பண்ணிடலாம். 10,000 கிலோமீட்டர் மேலே ஓடிடுச்சு. நம்ம இன்றைக்கி பேட்டரியோட ரேஞ்ச் என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். 100% சார்ஜ் ஆகிடுச்சு. 100% சார்ஜ் ஆகிடுச்சு. 11,568னு வச்சுப்போம். 568 100% சார்ஜ் இருக்குது. இந்த வண்டி வாங்கும்போது எனக்கு 60 to 70க்குள்ளே மைலேஜ் வந்தது. 3.7 கிலோவாட் பேட்ரி எனக்கு அவ்வளோதான் வந்தது. ஸோ இப்போது ஒவ்வொருத்தரோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து நமக்கு ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னோடய டிரைவிங் ஸ்டைலுக்கு எனக்கு 60 to 70 மேக்ஸிமம் அவ்வளோதான் கொடுத்தது. இப்போது 50+ ஏதோ கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஆஃப்டர் 11,500க்கு அப்புறம் நம்ம பேட்டரி ஹெல்த் செக் பண்ண போகிறோம். 100% சார்ஜ் ஆகிருக்கு. பேட்டரி ரேஞ்ச் இப்போது எனக்கு என்ன மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் டயரோட சைஸ் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே ரேஞ்ச் டெஸ்ட் பார்த்துலான்னு தான் நான் இப்போ டயரோட சைஸும் காமிக்கிறேன். பாருங்கள், 180/12 தான் இருக்குது. நான் இதுக்கப்புறம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் 90/12 தான் இருக்குது. ஸோ டயர் சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா ஏத்தரில் என்ன சொல்லுவாங்கன்னா, இதனால தான் ரேஞ்ச் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க கொடுக்குற பேட்டரியோட 8 years வாரண்டிலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிலாம் கிடையாது. அதாவது இந்த பேட்டரி ஹெல்த் செக் பண்ணுங்க, நீங்கள் கொண்டு போய் விட்டிங்கன்னா அவங்க செக் பண்ணிட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லை அவ்வளோதான் சொல்லுவாங்க. இந்த பேட்டரி 80% ஹெல்த் இருக்குது, இல்லை 70% இருக்குது அப்படிங்கிறதுலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வாரண்ட்டி அப்படிங்கிறது அவங்க பிலோ 80 அது உங்கள் ஸ்கேல் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போனால் மட்டும்தான் ரேஞ்சு, அப்போ தான் அவங்க மாற்றி கொடுப்பாங்க. ஹெல்த் இப்போ 82 இருக்குது ஹெல்த்து, இல்லை 85 இருக்குது ஹெல்த்து அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கொடுக்குறதில்ல. செல்லு, இந்த பேட்டரின்றது கம்ப்ளீட்டாக ஒரு யூனிட் பெருசாக இருக்கும். அந்த யூனிட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்லு, ஏதோ ஒரு செல்லு வீக் ஆகிருந்துச்சுன்னா அந்த செல்லை கழட்டி அவங்க ஃபால்ட் இருந்துச்சுன்னா அந்த செல்லை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி அப்போது ஓகே ஆகிடுச்சுன்னா நமக்கு அதே பேட்டரி கொடுப்பாங்க. அப்படி ஓகே ஆகலான்னா அது ரேர் கேசஸில் மட்டும்தான் ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். மேக்ஸிமம் ரிப்பேர் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சர்வீஸ் சென்டர் கொண்டு போகணும். அவங்க உண்மையாகவே பேட்டரி வீக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதை கழட்டி கொண்டு போய்ட்டு அவங்க ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிவிடுவாங்க. ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா தான் அவங்க அதை செல்ஸ் எல்லாம் செக் பண்ணி எந்த செல்லு வீக்காக இருக்கோ அந்த செல்லை ரீப்ளேஸ் பண்ணி அவங்க செக் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 மாதம் டைம் எடுக்கும். நீங்கள் எந்த வண்டியாக இருந்தால், இப்போ நீங்கள் பெட்ரோல் வண்டிலாம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் டைம்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. பட் இந்த பேட்ரி ஃபால்ட் அப்படின்னு சொன்னால் இந்த வண்டியில் ஃபால்ட் வராத வரைக்கும் ஓகே, ஃபால்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் 3 மாதம் வரைக்கும் இந்த வண்டி சர்வீஸ் சென்டரில் தான் இருக்கும். அந்த பேட்டரியை அவங்க ரெடி பண்ணி கொடுக்குற வரைக்கும் அந்த சர்வீஸ் சென்டரில் பேட்டரி இல்லாமல் அந்த வண்டியை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அது ஃபுல்லாக டஸ்ட் ஆகி டேமேஜ் ஆகி தான் உங்கள் கைக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வண்டி இல்லாமல் தான் இருக்கணும். ஸோ பேட்டரி வாரண்ட்டி கொடுக்கலாம் 8 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம். ஆனால் அந்த பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் 3 மாதம் மினிமம் வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு பேட்டரிக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த டிஸ்பிளேக்கே எனக்கு 3 மாதம் ஆச்சு, ஆனால் சொல்யூஷன்லாம் கிடைக்கல. அதுக்காக சொல்கிறேன், இந்த டிஸ்பிளேக்கு ஃபால்ட் இருக்குது, அவங்களால ரெடி பண்ண முடியல. பட் பேட்டரி ரெடி பண்ண முடியும், அதனால் அவங்க 3 மாதம் டைம் ஆனாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம ரேஞ்ச் டெஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ டயர் சைஸ் எல்லாம் அதே சைஸ் தான் இருக்குது. நான் எதுவும் சேஞ்ச் பண்ணலை, இனிமேல் தான் பண்ண போகிறேன். பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குன்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஏன்னா டயர் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ரேஞ்ச் ட்ராப் ஆகும்னு நினச்சிட்ருப்பாங்க. அதுக்காக நம்ம முன்னாடியே ஒரு டெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஆஃப்டர் 11,500 கிலோமீட்டருக்கு ஒரு டெஸ்ட்டு, ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்ம டயர் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறமா என்ன மைலேஜ் அதுலேருந்து ட்ராப் ஆகுதுன்றதையும் நம்ம டெஸ்ட் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி ஃபுல் சார்ஜ் ஆகிருக்கு. இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக 2 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். 2 கிலோமீட்டரில் 4% 5% காலி ஆகிடுச்சு. இனிமேல் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஃபுல் வீடியோ பார்க்குறது போர் அடிக்கும். நீங்கள் கிலோமீட்டர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வண்டி 90லாம் போகல, 90ன்னு சொல்லி காமிக்குது டிஸ்பிளேல, அவ்வளோதான். ஏன்னா என்னோட அப்ரிலில் பார்த்தீங்கன்னா 95 தான் போகும். அந்த டாப் ஸ்பீடு லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. ஓல்டு ஃபஸ்ட்டு வந்த ஓல்டு மாடல்லலாம் பார்த்தீங்கன்னா 120 போகும் அப்ரிலில். அது அவ்வளோ ஸ்பீடு ஸ்கூட்டர் போகக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஸ்பீட் லிமிட் செட் பண்ணிட்டாங்க. அதனால் 100 கூட போய் தொடாது, ரீச் ஆகாது. ஆனால் அந்த வண்டியை பயங்கர ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அப்ரிலாவும் இதையும் ரெண்டும் ஒன்றா வச்சு நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நான் கன்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ
ஆக்சுவலாக நான் காமிக்கிறது வந்து லீஸ்ட் மைலேஜ் இருக்கிறதுலே மினிமம் எவ்வளோ மைலேஜ் வருமோ அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணி தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா இதை விட மைலேஜ் அதிகமாக பண்ண முடியும். ஸோ லீஸ்ட் மைலேஜை நான் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் இதை விட உங்களால் மைலேஜ் அதிகமாக நீங்கள் கொடுக்க வச்சு உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் இப்போ லாங் ட்ரைவ்லாம் போகிறோம்னா நம்ம 90ல் தான் ஓட்டி ஆகணும். அந்த டைமில் என்ன மைலேஜ் வரும்ன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேலே இந்த பேட்டரியை நம்ப முடியாது. 8% தான் இருக்குது பேலன்ஸு. ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். 0 வரைக்கும்லாம் ஓட்டணும். நம்ம இந்த வண்டியை நம்பி ஓட்ட முடியாது, திடீர்னு நின்றுடும். நம்ம 11,568 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 68னா 78, 88, 98, அப்புறம் 608, 618, 50, 18க்கு அப்புறம் 19, 20, 21. அப்போ 53 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். 7% தான் இருக்குது. மிஞ்சி போனால் இதில் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போகலாம், இல்லை 3ன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்போது 53 மைலேஜ், 53.5, இன்னும் ஒரு 55, 56 இல்லை 57 அவ்வளோதான். அதாவது 60 கூட வரல, பிலோ 60 தான் வருது. ஸோ ஆஃப்டர் 11,000 கிலோமீட்டர் அப்புறம் இப்போ மைலேஜ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ ஏத்தரில் போய் நம்ம பேட்டரி செக் பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க.